அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சட்டப்பேரவைக்கு பார்வையாளராக விசிக தலைவர் திருமாவளவன் வந்திருக்கிறார். அது குறித்த ஓர் அண்மை செய்தியை தற்போது பார்க்கலாம். மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்திருக்கிறார். வன்னி அரசு மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் அதை பார்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். ஜெரி, சமூக நீதித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில விசிக தலைவர் திருமாவளவன் வந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரலாற்று நிகழ்வை நேரில் பார்வையிடுவதற்காக தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் வன்னி அரசு மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் அவர் வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். ஜெரி, கூடுதல் விவரங்கள். ஷியாம், வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல சமூக நீதித்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் வன்னியரசு இன்று முன்மொழிகிறார். இந்த நிலையில் இந்த துறை சார்ந்த விவாதங்கள் நடைபெறும். இதனை பார்வையிடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்று அவர் பார்வையாளராக சட்டப்பேரவைக்கு அவர் வர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி தொடங்கி 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தாலும் கூட முதலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்னி அரசு முதல் அமைச்சராக அவர் இன்று தன்னுடைய முதல் மானிய கோரிக்கை மீதான முன்மொழிகிறார். அதன் மீதான விவாதங்களும் நடைபெறுகிறது. அதனை பார்வையிடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று 2 துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது. இன்றைய தினம் ஊட்டி படகு இல்லத்தை தனியார் துறையிடம் ஒப்படைக்கும் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவை உறுப்பினர் போஜராஜனும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்புகள் நடைபெற இருக்கிறது. அதன்படி சமூக நீதித்துறைக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் வன்னியரசு முன்மொழிகிறார். தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் ஆகியோரும் மானிய கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இன்று முதலாக கேள்வி நேரமும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல வன்னியரசு அவருடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார். அது தொடர்பான விவாதங்களும் நடைபெற இருக்கிறது. அதனை பார்வையிடுவதற்காக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.